இந்த ஆட்சியினுடைய அவல நிலையை தான் இது காட்டுது. 100 நாள் தானே ஆகுது, எது எடுத்தாலும் 100 நாள் தான். 1 வருஷம் ஆச்சுன்னா 1 வருஷம் தானே ஆகுது, 5 வருஷம் ஆச்சுன்னா ஆட்சி முடிஞ்சிச்சுடா. இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. எது கேட்டாலும் 100 நாள் தான் இருக்கு. 100 நாள்ல எதனா ஒண்ணு பண்ண முடியல உன்னால, 100 நாள்ல ஒண்ணு பண்ண முடியல, அது என்னது? ரீல்ஸ் போடுறது. ஏன் கரப்ஷன் குறைஞ்சிருக்குன்ற நான் புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாம் புதுசா இருக்காங்க, எந்த வழியில பூந்து எந்த வழியில வரலான்றது தெரியல கத்துக்கிட்டு இருக்காங்க, பண்றாங்க. இன்னும் 2 வருஷம் போன பிறகு இந்த வழியில பூந்து அந்த வழியில வந்துடலாமா, அப்ப ரைட் ஆரம்பி. இவங்க தமிழ்நாட்டோட டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சாங்கல்ல, கன்னடர் வெங்கட நாராயணா, அவரை போய் முதல்ல பார்க்க சொல்லுங்க. அவர் என்ன படம் எடுத்துட்டு இருக்காரு தெரியல. இப்ப டாக்ஸிக்னு ஒரு படம் ஒன்னு போயிட்டு இருக்கு. அவரோட ப்ரொடக்ஷன் தான். அவரு கேவிஎன் தானே? ஓ அப்படியா? எனக்கு தெரியாது, அந்த விவகாரம்லாம் தெரியாது. சோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே. டாக்ஸிக்னு ஒரு படம். ஆமா ஆமா, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது படம் பார்க்கும்போது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு நண்பர் திரு மகா பிரபு அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். பிரபு வணக்கம். வணக்கம். நலமா இருக்கேன். புதுசாக நீங்களே தனியாக செயல்பட போகிறீங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்முடைய உறவுகள் தயவு செஞ்சு மகா பிரபுவோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நகைச்சுவையோட அரசியல் கருத்துக்களை சொல்கிறதுல நம்ம மகா பிரபு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு செய்திக்கு போவோம். நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களையும் திருவொற்றியூர் மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியை பார்த்தீங்களா? ஆமா, செய்தியை பார்த்தேன். பள்ளி மாணவர்களால அங்க ஒரு பள்ளி மாணவன் தனுஷ் அப்படிங்கிற மாணவர் அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த விஷயம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க போயிருக்காங்க. அவர் இறந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. ஆமா, இப்பொழுதுதான் அமைச்சர்களுக்கு தகவல் போயிருக்கு, அமைச்சர்கள் பார்க்க போயிருக்காங்க. 2-3 நாள் கழிச்சு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பம் அதை ஏத்துக்கல. இல்ல நீங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்றாங்க. இது என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இது எதனால நடந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா, போதை சம்பந்தமாக நடந்துச்சு அப்படின்னு. அதான் உண்மை. கோயம்புத்தூர்ல அந்த காலேஜ்ல கல்லூரி மாணவர் அடிச்சு கொல்லப்பட்டதுமே போதை சம்பந்தமாக ஒரு பிரச்சனை. அது அவர் தகவல் கொடுத்தாரா அல்லது போதை ஏதோ ஒண்ணு போதை சம்பந்தமான ஒரு மோதல் தான். இதுவுமே போதை சம்பந்தமான ஏதோ ஒரு மோதல்ல தான் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படிதான் அறிக்கை வர்றாங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் கலாச்சாரம் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வியானது உருவாகுது. பள்ளி மாணவர்கள் கிட்ட, கல்லூரி மாணவர்கள் கிட்ட போதைப் பொருள் அவ்வளவு ஈஸியா கிடைக்குதா? ஆமா, இப்ப இந்த திருவொற்றியூரை சேர்ந்த தனுஷ் கூட பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன்தான். பள்ளிக்கூடத்துல 2வது மாடியில சக மாணவர்கள் கஞ்சா புகைச்சிட்டு இவருடைய முகத்துல அந்த புகையை ஊதி இருக்கிறாங்க. இவரும் இவருடைய நண்பர்களும் அதை தட்டி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஆத்திரத்துல தான் அந்த மாணவரை இவங்க 30 பேர் சேர்ந்து அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதே தான் கோயம்புத்தூர்லயும் கஞ்சா விற்கிறாங்க, கஞ்சா புழங்குது அப்படிங்கிற தகவல் கொடுத்த பிறகு அந்த மாணவர் அடிச்சு கொல்லப்படுறாரு. ஸோ போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இப்போ பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுது. ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பள்ளி மாணவிகள் ஒரு 2-3 மாணவிகள் சில விஷயங்கள் பேசிக்கிட்டே மதுபானம் அருந்தக்கூடிய ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அது பள்ளி கட்டடமா, அது என்னன்னு எனக்கு தெரியல. பள்ளி கட்டிடம். ஸோ யூனிஃபார்மோட அவங்க சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை யாரோ வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான். 717 மதுக்கடைகளை நாங்கள் மூடிட்டோம், நம்ம போதையை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குறதா எங்களுடைய நோக்கம், அப்படி இப்படிலாம் டிவிக்கு அரசாங்கம் பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கிரவுண்ட்ல என்னவா நடந்துகிட்டு இருக்கு ரிசல்ட் அப்படின்றது முக்கியம். பள்ளி மாணவர்கள், மாணவிகள் எல்லாருக்கிட்டையும் நீர்க்கமர நிறைஞ்சிருக்கு இந்த மதுன்றது. புகை, மது அதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு அது பரவிருச்சு, அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஏற்படுது. ஸோ இந்த ஆட்சியினுடைய அவல நிலையை தான் இது காட்டுது. 100 நாள் தானே ஆகுது, எது எடுத்தாலும் 100 நாள் தான். 1 வருஷம் ஆச்சுன்னா 1 வருஷம் தானே ஆகுது, 5 வருஷம் ஆச்சுன்னா ஆட்சி முடிஞ்சிச்சுடா. இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. எது கேட்டாலும் 100 நாள் தான் இருக்கு. 100 நாள்ல எதனா ஒன்று பண்ண முடியல உன்னால, 100 நாள்ல ஒன்று பண்ண முடியல, அது என்னது? ரீல்ஸ் போடுறது.
ரீல்ஸ் போடுறது இதுதான் பண்ண முடியுமா? இது இப்படி காட்டுறது என்னது இது? சட்டமன்றமே இன்னைக்கு ரீல்ஸ் எடுக்கிற ஸ்பாட்டா மாறிடுச்சு. யாருமே சட்டமன்றத்துல மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி விவாதிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு போனா 10 ரீலை தேத்துற மாதிரி ஏதாச்சும் கவுண்டர் கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்களே தவிர ஒரு மக்கள் பிரச்சனையை எடுத்து வச்சு அது குறித்த ஆழமா விவாதம் பண்ணி அதற்கு ஒரு தீர்வை சொல்லுவோம் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. இப்போ நீங்க ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டினீங்க. 2 பள்ளி மாணவிகள் பள்ளிக்கூடத்துல இருந்தே மது அருந்துனாங்க அப்படின்னு. நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மதுக்கடையில 18 வயதுக்கும் குறைவானவர்களுக்கு மது விற்கக்கூடாது அப்படிங்கிறது விதி, சட்டம். அதை மீறி இந்த மாணவிகள் கையில, மாணவர்கள் கூட கிடையாது, மாணவிகள் கையில எப்படி மது பாட்டில் போச்சு? யார் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா? அப்ப வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா யாரு என்னன்னு பார்க்காம, வயசு வித்தியாசம்னு பார்க்காம நீங்க மதுவை வித்துருவீங்களா? அதுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகுது? எனக்கு இன்னொரு பார்வை என்னன்னா, மாணவர்கள் மாணவிகள் அப்படின்றத தாண்டி மதுன்றது தீமையா? கண்டிப்பா கண்டிப்பா. அது இவங்க குடிச்சா அவங்க குடி அதெல்லாம் இல்ல. இல்ல தப்புதான். நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். மதுன்றது ரொம்ப தவறான விஷயம். கல்லுண்ணாமையே நம்ம கொள்கை. இது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல நான் வந்து மதுவை தொட்டதில்லை. ஸோ நான் மதுவுக்கு எதிரான ஒரு ஆள் தான். அது பெண் குடிச்சா எதிர்ப்பு, ஆண் குடிச்சா அந்த கான்செப்ட் அது வேற கான்செப்ட். இல்ல, நான் அந்த தொனியில கேட்கல. தப்புதான். புரியுது. மாணவர்கள்னா இப்படி அப்படி போய் வாங்கிடுவாங்க. சமூகத்துல என்ன நினைப்பாங்க, மாணவியே குடிச்சிட்டா, மாணவி அப்படிலாம் கிடையாது, குடி தப்பு, அவ்வளவுதான். ஆமா, அது பொண்ணு குடிச்சான்னா பையன் குடிச்சான்னா குடி தப்பு. இப்போ ஆன்லைன்லயே சரக்க விற்பனை பண்றதுக்கான ஒரு விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க. நான் சோதனை ஓட்டமாக நான் வீடியோ கூட போட்டீங்க ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். என்ன பண்ணோம், புக் பண்ணி எப்படிதான் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா, எப்படி இருக்கு சோதனை ஓட்டம் இல்லையா? சரி, சோதனை ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்பொழுது என்டர் ஆகும்பொழுதே உள்ள நீங்க 21 வயசுக்கு மேல உள்ளவரா அப்படின்னு கேக்குது. சரி, ஆம் இல்லைன்னு நீங்க அவ்வளவுதான். ப்ரூஃப்லாம் எதுவும் கிடையாது. ஓ, ஆதார் இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க 17 வயசு ஆளா இருந்து நீங்க 21 வயசுக்கு மேலன்னு கூட கொடுக்கலாம். ஓகே, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க மட்டும் அழகா போலாம், என்ன சரக்கு வேணுன்றத பார்க்கலாம், என்ன இது எல்லாம் புக் பண்ணிட்டு எல்லாம் பே பண்ணிட்டு. இதான் டெவலப்மெண்ட்டா? இதான் மாற்றம். நீங்க போயிட்டு கடையில போயிட்டு வாங்கிட்டு அழகா வரலாம். ஆனா எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா கொடுத்தாகணும். நான் வந்து போனோம். போகும்பொழுது சரி இதை காமிச்சா கொடுத்துருவாங்கன்றாங்களே போனோம். நாங்க போனது எலைட் பார் நினைக்கிறது. அது எலைட் அயலக மதுபான விற்பனை கூடம்னு போட்டிருந்தாங்க, எலைட் நினைக்கிறது. ஸோ அந்த பாரில் போகும்பொழுது காட்டின உடனே எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுங்க. எக்ஸ்ட்ரா 10 ரூபா இல்லை, 10 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. உடனே 10 ரூபா கேட்குறாங்க. அப்படி 10 ரூபா கேட்குறாங்களா? அப்போ ஒரு 10 ரூபா இல்லை என்கிட்ட. அப்புறம் வேற ஒரு இதுக்காக ஒரு 50 ரூபா ஒரு நினைவாக வச்சிருந்தேன். அந்த 50 ரூபா எடுத்து சரி இந்தாங்க அப்படின்னு கொடுக்கும். உங்க ஸ்டிங் ஆபரேஷனுக்காக உங்க நினைவையா நீங்க தியாகம் பண்ணிட்டீங்க. ஒரு நினைவாக ஒரு 50 ரூபா வச்சிருந்த போது அந்த 50 ரூபா எடுத்து கொடுத்து 40 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. மீதி 10 ரூபா எடுத்து 40 ரூபா கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எல்லாத்தையும் நம்ம அழகியலுக்குள்ள கொண்டு வரோம். எப்படின்னா நார்மலைஸ் பண்றது. ஓகே, வீட்ல இருந்தே நீ பாத்துக்கலாம், வீட்ல இருந்தே செக் பண்ணிக்கலாம். இங்க வந்து கியூல நிக்க தேவையில்ல, அழகா போலாம், கொடுக்கலாம், வாங்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்து தான் கொடுத்தாகணும். ஆனா அது கொஞ்சம் நார்மலைஸ் பண்றது. வீட்ல இருந்து நீ செக் பண்ணிக்கலாம் என்ன மதுபானம் இருக்கு நம்ம பக்கத்துல. எனக்கு ஒரு டவுட், இப்ப யாராச்சும் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. இது எங்க விஜய் ஆச்சு, எங்க விஜய் அண்ணா ஆச்சு, எங்க விஜய் மாமா ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு. இப்ப நீங்க சொல்றீங்க இப்பவும் டாஸ்மார்க்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வாங்குறாங்க அப்படின்னு. நீங்க விஜய் சார் கிட்ட சொல்ல வேண்டியது தானே, சிஎம் சார் கிட்ட புகார் தெரிவிங்க. சிஎம் செல்லுக்கு புகார் தெரிவிச்சீங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்க போறாரு. விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு எலெக்ஷன் கேம்பெயின்ல, 10 ரூபா பாலாஜி 10 ரூபா. ஆமா, பாட்டெல்லாம் கூட பாடினாரு. பாட்டலுக்கு 10 ரூபான்னும் போது செருப்பு வந்துச்சு அப்படின்ட்டாங்க. சதி இருக்கு அப்படி. ரைட், ஓகே, சதி இருக்கா என்னன்னு சிபிஐ சொல்லட்டும். இவங்க ஆட்சியில தான், அதாவது திமுக ஆட்சியில தான் 10 ரூபா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. மதுபான விற்பனை செய்யக்கூடிய அமைச்சர், மது விலக்கு அமைச்சர் அவரு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, 2011 இருந்தே 10 ரூபா வாங்குற சிஸ்டம் இருக்குங்க. 2011 யார் காலம்? ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலம். அம்மையார் அவர்களுடைய ஆட்சி தான் இந்த ஆட்சி அப்படின்னு ஆதரவு வச்சு சட்டமன்றத்தில் சொன்னாங்க. அந்த ஆட்சியை நாங்க ஏத்துக்கிறோம்னு வேற சொன்னாரு. அம்மா அவர்கள் சூப்பரான ஆட்சி கொடுத்தாங்க. அம்மா ஆட்சி தான் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இப்போ விரிவடைஞ்சிருக்கு இந்த ஆட்சியாக அப்படின்றாங்க. அதாவது அந்த சொத்து குவிப்பு ஆட்சி இப்பயும் நடக்குது. அந்த 10 ரூபா வாங்கின ஆட்சி இருக்குல்ல, 2011 தான் 10 ரூபா வாங்க ஆரம்பிச்சாங்களா பாட்டிலுக்கு. அது வந்து அமைச்சர் வினோத் அவர்களே சொல்றாரு. அப்போ இங்க என்னது,
அதே தொடர்ந்து எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியிலிருந்து தான் தீமை ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் தீமை. கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு கூட வந்து கருணாநிதின்ற பேரை வந்து சட்டசபைக்குள்ள சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு முதலமைச்சரே வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. கருணாநிதின்றத கருணாநிதிக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்க அவ்வளவு. ஸோ கருணாநிதி அவர்களும் பிரச்சனை கிடையாது, அம்மையார் அவர்களும் பிரச்சனை கிடையாது, அண்ணா திமுகவும் பிரச்சனை இல்லை, திமுகவும் பிரச்சனை இல்லை. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனைனா எடப்பாடி அவர்கள் பிரச்சனை, ஸ்டாலின் அவர்கள் பிரச்சனை, இப்போ உதயநிதி அவர்கள் பிரச்சனை, சீமான் அவர்கள், தனி மனிதர்கள் தான் பிரச்சனை. ஒரு கொள்கையோடையோ ஒரு கட்சியோடையோ எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு அரசியலற்ற ஒரு அரசியலை இன்னைக்கு தாவேக்கா தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடுமையான முறையில் ஒரு அரசியலை வந்து நடத்த முடியும் அப்படின்னா தாவேக்காவோட தான் நடத்த முடியும். திமுக தான் 10 ரூபா வாங்கிச்சிருந்தாங்க. ஆனா அமைச்சர் சொல்றாரு 2011 நாங்க 10 ரூபா இந்த சிஸ்டம் வந்து இருக்குது, 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு முரணான விஷயங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து தொகுதி மறுவரை தொடர்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. போன வாரம் வந்து அதை நிறைவேற்றுறாங்க. அப்போ என்ன அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுது? பாமக கேள்வி கேட்டாங்க, தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதாவும் கேள்வி கேட்டாங்க. எதுக்காக நீங்க கொண்டு வரீங்க? உங்ககிட்ட எதனா இருக்கா, டிராஃப்ட் இருக்கா, என்ன கொண்டு வர போறாங்க என்ற அதன் அடிப்படையிலப்பா இதை எதிர்க்கிறீங்க? மழைக்கால கூட்டத்தொடர் முடிஞ்சு போச்சு நாடாளுமன்றத்தில், கொண்டே வரல, நீங்க தீர்மானம் போட்டு முடிச்சு விட்டீங்க. அதுதான் கேட்டாங்க பாமக தேமுதிகலாம் கேட்டாங்க. இது விவாதம் போகும்பொழுது இது ரொம்ப முக்கியமானதான். எது தொகுதி மறுவரை டிராஃப்டே கையில் இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. சபாநாயகர் சொல்றாரு மேகமலை இஷ்யூ பத்தி பேசுங்க. 98 கிராமத்தை சேர்ந்த மக்களை 28ஆம் தேதிக்குள்ள வெளியேற்றணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. நீங்க துணை ராணுவ படை இறக்குங்கன்றாங்க. மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒன்று அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எது முக்கியம்? டிராஃப்டே அவன் கையில இல்ல, நீ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ வந்து தீர்மானம் கொண்டு வர. மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. 100 குடும்பத்துக்கு 100 கிராமத்துக்கு மேல அங்க தவிச்சிட்டு இருக்காங்க, 4000 குடும்பங்கள். அப்ப என்ன பண்ணணும்? நீ அதுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சொல்றாங்க நம்ம அதை அடுத்த வாரம் பாத்துக்கலாம், திங்கக்கிழமை பாத்துக்கலாம். மேகமலை இஷ்யூ நம்ம திங்கக்கிழமை பாத்துக்கலாம், இதுதான் அர்ஜென்ட். சரியா சொன்னீங்க. இப்ப திங்கக்கிழமை பாத்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்கல்ல அந்த மேகமலை பிரச்சனை, அது தொடர்பாக இன்றைக்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதன் மேல எல்லாருமே விவாதம் பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அது தொடர்பாக வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ரஞ்சித் குமார்னு நினைக்கிறேன், அவர் யாரு, அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. இந்த தீர்ப்பு வந்ததுல இருந்து அந்த மேகமலை பகுதி மக்கள் எல்லாரும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வனத்துறை அமைச்சர் அந்த பக்கம் போய் எட்டி பார்க்கவே இல்லை. சட்டமன்றத்துல இன்னைக்கு அது தொடர்பான கேள்விகள் வருது, அதுக்கு இவர் எந்திரிச்சு பதிலே சொல்லல. சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல எந்திரிச்சு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பத்தி கொஞ்சம் தவறா பேசி அதுக்கு அவருடைய முதலமைச்சர் விஜய் அவர்களையே மன்னிப்பும் கேட்க வச்சுட்டாரு. இப்படித்தான் இருக்கு இவங்களுடைய நிர்வாகம், ஆட்சி எல்லாமே. எது முக்கியம் அப்படின்றதே இவங்களுக்கு தெரியல. ரொம்ப மோசமான ஒரு கவர்மெண்ட் தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. 100 நாள்ல நீங்க நடத்தி பார்த்து முடிச்சிட்டீங்களா, அளவு போட்டீங்களா, அளவுகோல் வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 நாள்ல முழுமையா நம்மளால அளவுகோல் வைக்க முடியாது. ஆனா 100 நாள்ல இது எங்க போயிட்டு இருக்குன்றது கரெக்ட். இந்த பாதையில போயிட்டு இருக்கு, இது தவறான பாதை, அதனுடைய இலக்கு வந்து ரொம்ப தவறாக தான் இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாதை இந்த ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, ஸ்டார்டிங், அதுவே தவறான பாதையில் தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முடிக்கும் பொழுது என்ன சரியான பாதையில முடிச்சிருவாங்களா? அதுவும் தவறான பாதையில தான் முடிக்க போறாங்க. ஸோ அதெல்லாம் தொடக்கமே உங்களுக்கு ரொம்ப பிழையாகவும் ரொம்ப தவறாகவும் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப இந்த பிரச்சனைக்கே நாம மறுபடியும் வருவோமே. இந்த போதைப் பொருள் விற்றது தொடர்பாக புகார் செய்த ஒரே காரணத்திற்காக கோவையில் ஒரு மாணவரும் சென்னை திருவொற்றியூரில் ஒரு பள்ளி மாணவரும் அடிச்சே கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இதில் கோவை விவகாரம் வந்து பெரிய அளவுக்கு வெடிச்சது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் எல்லாமே அது தொடர்பான கேள்விகளை எழுப்புனாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் தான் சட்ட ஒழுங்கு இருக்கு, காவல்துறை இருக்கு. ஆனால் அவர் வந்து அதுக்கு பதிலே சொல்லலை. கடைசி வரைக்கும் அது குறித்து அவர் வாயை திறக்காம அமைச்சர் நிர்மல்குமார் பேசுறாரு, அவர் மின்வாரியத்துறை அமைச்சர். அமைச்சர் ராஜ்மோகன் பேசுறாரு, அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். சரி, பதில் தான் சொன்னீங்க, அதையாச்சும் ஒழுங்கா சொன்னீங்களா? சம்பந்தமே இல்லாம அது வந்து 2 குழுக்களுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒண்ணு புரியலைங்கய்யா. 2 குழுக்கள் அப்படின்னா இந்த பக்கமும் ஒரு குழு இருக்கணும், இந்த பக்கமும் ஒரு குழு இருக்கணும். ஆனா கோயம்புத்தூர்ல அடிச்சு கொல்லப்பட்டது ஒரே ஒரு மாணவர் தான். 30 பேர் சேர்ந்து ஒரு மாணவனை அடிச்சு கொலை பண்றது குழு மோதலா?
எப்படி இவங்க இந்த விஷயத்த திசை திருப்புறாங்க பாருங்க. இதுலயும் இவங்களுக்கு வந்து ஒரு சரியான பார்வை இல்லை. எப்படியாச்சும் அந்த விஷயத்த கடத்தி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லுவோம் அப்படின்னு எல்லாம் இல்லவே இல்லை. நீ ஒரு கேள்வி கேட்குறியா, அதுக்கு நான் ஒரு கவுண்டர் போடுறேன். நீ எங்களை குத்தம் சொல்றியா, நான் பதிலுக்கு உங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி உன் மேல வந்து பழி போடுறேன். இப்படித்தான் போயிட்டு இருக்கு சட்டமன்றமே. இவங்க மாற்று அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. 100 நாள் கிட்டத்தட்ட 100 நாள் நெருங்கிடுச்சு, ஆயிடுச்சு. நீங்க 100வது நாள் 100 நாள் ஆயிடுச்சு. என்ன மாற்றத்தை கண்டுட்டோம் நம்ம? புரியுதுங்களா? மாற்றம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்திலயாச்சும் நீங்க மாற்றம். இப்ப இவங்களுடைய ஒரே விஷயம் என்ன தெரியுமாயா, என்ன தெரியுமா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க? கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட். ஒரே விஷயம் தான். மற்றபடி கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. தொலைநோக்கு பார் என்னதான் பண்ண போற நீ? கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை கொடுக்க போற. சரி, கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை தான் கொடுக்க ட்ரை பண்றியா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதான் நீங்களே இப்போ சொன்னீங்களே, இப்போவும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது இருக்கட்டையா, அது ஒரு பக்கம் 10 ரூபா, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நிறைய முறைகேடுகள் வந்துகிட்டு இருக்கு. பழனி கோயில் நில மோசடி, ஆமா, வழக்கறிஞரை நியமிக்க அது நடந்ததா இருக்கட்டும், அப்ப இவங்க தவறுனாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல அந்த இவங்களுடைய அந்த ஃப்ரீ கரப்ஷன் ஃப்ரீன்றாங்கல்ல, அந்த கரப்ஷன் ஃப்ரீ இருக்கா கவர்னன்ஸ்ல அப்படின்னு ஒரு கேள்வியானது ஏற்படுது. நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் புதுசு. ஆமா, கேபினெட்டே புதுசு, எம்எல்ஏக்கள் எல்லாம் புதுசு. அப்போ ஏன் கரப்ஷன் குறைஞ்சிருக்குன்ற நான் புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாம் புதுசா இருக்காங்க, எந்த வழியில பூந்து எந்த வழியில வரலான்றது இப்ப தெரியல கத்துக்கிட்டு இருக்காங்க, பண்றாங்க. இன்னொரு 2 வருஷம் போன பிறகு இந்த வழியில பூந்து அந்த வழியில வந்துடலாமா, அப்ப ரைட் ஆரம்பி. இந்த கரப்ஷன் ஃப்ரீன்றாங்கல்ல, இதை மட்டுமே வச்சு ஒரு கவர்மெண்ட் ஓட்டினா இது கெஜ்ரிவால் கவுண்டர் பத்தியாங்க. கரப்ஷன் ஃப்ரீன்றது அது ஒரு பார்ட் தான். அது நீ அதை வச்சே வந்து ஓட்ட முடியாது. யாரை எதிர்க்கிற, யாரை ஆதரிக்க போற, உன் கொள்கை என்ன, 50 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்குன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை உனக்கு இருக்கா? இப்ப என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்க? பெண்கள் குறித்து பார்வை என்ன, சமூக நீதி குறித்து பார்வை என்ன, ஜாதி குறித்து பார்வை என்ன, மத எதை குறித்து உனக்கு பார்வை இருக்கு? எது குறித்து உனக்கு பார்வை இல்லை, நிலைப்பாடும் கிடையாது. காவேரி இஷ்யூல வந்து நானே போய் மீட் பண்ணலாம்னு நினைச்சேன், சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாரு. எதுக்கு நீங்க போய் மீட் பண்றீங்க? இல்ல, அதான் சொன்னாரு, இரு நாடுகளுக்கு இடையிலான போரைய கூட பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துக்கிறாங்க. இது வெறும் நதிநீர் சிக்கல் தானே, அதனால பேசி தீர்க்கலான்னு போனேன். இதுதான் என்னன்னா, முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்துட்டு நான் இன்டெலெக்சுவல் காட்டிக்கிறது இருக்குல்ல, அதுதான் இது நினைக்கிறேன். முட்டாள்தனமான முடிவு. ஏன்னா தீர்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. 18ல வந்து கரெக்ட், சூப்பர், இறுதி தீர்ப்பு இருக்கு. ஆணையம் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தண்ணி தரடா. உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்கு, தீர்ப்பு கொடுத்தா ஏன் தண்ணியை திறந்து விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்ணி திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கபினிலையும் கேரளாஸ்லயும் திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஓவர்ஃப்ளோ ஆகுது, திறந்துடுறான். ஆணையம் சொல்லுது இறுதி தீர்ப்பு இருக்கு, எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும்போது நீ ஏன் போற? அதான் வந்து சௌமியா அன்புமணி சொன்னாங்க, ஒரே கட்டணுமா வேணாமா, போய் பேசுறேன் போய் பாக்குறேன் அதையே கிடையாது. உன் ஸ்டாண்ட் என்ன, கட்டக்கூடாது, நீ டெல்லிக்கு போ. நம்ம அதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, நீங்க எல்லாரையும் கூப்பிட்டுங்க, நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கூப்பிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க, அல்லது எல்லா எம்பிக்களையும் கூப்பிடுங்க, எம்எல்ஏக்களை கூப்பிடுங்க, ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. தீர்மானத்தை கொண்டுகிட்டு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி போங்க. ஏன் நீ கர்நாடகா போறீங்க? டெல்லி சொல்லலாம் கர்நாடகா கட்டுவான் அவன். டெல்லி வந்து அனுமதி கொடுக்காம கர்நாடகா வந்து கட்டிட முடியுமா? நீ டெல்லி போ, டெல்லி போயிட்டு அங்க மீட் பண்ணு. அப்போ அங்க மீட் பண்ணும்பொழுது உன்னுடைய உயரமும் அதிகமாகும், நம்ம கிட்ட தான் நியாயம் இருக்குன்ற விஷயமும் இந்தியாவுக்கு தெரிய வரும்ல. கரெக்ட். இவங்க போறதெல்லாம் 2ஆம் பட்சம். இவங்க தமிழ்நாட்டோட டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சாங்கல்ல, கன்னடர் வெங்கட நாராயணா, அவரை போய் முதல்ல பார்க்க சொல்லுங்க. அவர் என்ன படம் எடுத்துட்டு இருக்காரு தெரியல. இப்ப டாக்ஸிக்னு ஒரு படம் ஒன்று போயிட்டு இருக்கு. அவரோட ப்ரொடக்ஷன் தான். அவரு கேவியன் தானே? ஓ அப்படியா? எனக்கு தெரியாது, அந்த விவகாரம்லாம் தெரியாது. சோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே. டாக்ஸிக்னு ஒரு படம். ஆமா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காது படம் பார்க்கும்பொழுது. ஸோ அதில் வந்து அந்த ட்ரைலர் கட்டில் பிஸியாக இருப்பாரு. ஆமாம், அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆபாசமான ஒரு ட்ரைலரை வந்து கட் பண்ணி. ஸோ அவருடைய ஸ்டார்டிங் எங்கே அவரு தெரியல, கர்நாடகாவில் நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவரை கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாடு அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதி மேகதாதுவான ப்ராஜெக்ட் அவர்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, அவர் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அவர் எங்க